அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா பார்க்கலாம் வாங்க. நெஃப்டி நேற்றுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். 23,400ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் 23,261 சப்போர்ட்டுன்னு சொன்னேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டை பாருங்களேன், இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக மார்க்கெட்டு இந்த லெவலில் கன்சல்டேஷன். ஆனால் நேற்று எதுனா நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போணுச்சிங்களா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி மேலே போகும், மேலே போணுச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இங்கேருந்து இப்படி திரும்பியிருக்கு. இப்போது இது டபுள் டாப் பேட்டர்ன். இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கீழே வருவதற்கான வாய்ப்புகள் கூட மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் அந்த சேனல் பேட்டர்னை நம்ம பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு டவுன் ட்ரெண்ட் கிடையாது. நாளைய தினம் குளோபல் மார்க்கெட்டில் நாளைக்கு ஈவினிங் ஒரு சில ஈவெண்ட்டெலாம் இருக்குது. அந்த ஈவெண்ட்டை பொறுத்து மார்க்கெட்டு என்ன மாதிரியான இம்பேக்ட் வருது, யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு சில டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டாலாம் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளாரியே திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா, மார்க்கெட்டுக்கு இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் ஒரு சில அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு ஒரு சில நியூஸஸ் தேவைப்படுது. அதனால் மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் அகைன் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். இப்படியே வந்துக்கிட்டு இருக்க மார்க்கெட் திருப்பி அகைன் கீழே இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். மேலே போணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும். எதுவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ண வேணால், நேற்றையோட லெவல்லே தான் இருக்குது. 23,228 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, 23,400ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 23,900 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. கீழே 22,900ங்கிறது சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல். சரிங்களா, 22,642 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்குது 23,264. 200ல் சப்போர்ட் பில்ட் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 23,500. சின்ன ரெசிஸ்டன்ஸ் 23,300ல் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 400, 500 எவ்ரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 23,000 அப்படிங்கிற லெவலில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் நெஃப்டியில் பில்ட் ஆகிருக்கு. சரிங்களா, இதை நெஃப்டி நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால நாளைக்கு எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டியுமே நம்ம சொன்ன இந்த லெவலையும் பிரேக் பண்ணல, இந்த கீழே உள்ள லெவலையும் பிரேக் பண்ணல. 49,600ங்கிறது சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 49,185 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 48,579 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. மேலே போணுச்சு அப்படின்னா 50,000 அப்படிங்கிறது 50,050 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 51,129 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 52,495 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, மார்க்கெட் ஒன்ஸ் ஒரு 1 or 2 days கன்சல்டேஷன் ஆகலாம். ஹையிலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். இந்த லெவலில் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, 1 hourலேயும் டெய்லியும் பார்த்தா இந்த சேனல் பேட்டர்ன் நல்லா தெரியும். இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லெவலில் மார்க்கெட் இப்படி போய் பிரேக் அவுட் ஆகி இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி போணுச்சு அப்படின்னா அகைன் நல்லா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, தென் ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பிரி ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் தான் இருந்துச்சு. ஒரு 50 பாயிண்ட் மேலே, ஒரு 50 பாயிண்ட் கீழே, இந்த ரேஞ்சிலே தான் இருந்தது. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம சொன்ன 22,313 அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு எக்ஸாக்டாக. சரிங்களா, அந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 22,668 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 23,265. சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் எதுவும் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் அப்படியே கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறேன். 23,265. ஓகே, 265. ஓகே, இது ஒரு சப்போர்ட், இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 22,324. தென்
சப்போர்ட் வந்து 22,110 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,820ங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,564 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்க நண்பர்களே. கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சில டைம் என்ன சொன்னாங்க, ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ரெட்டாக கொடுங்க சார், அப்போ தான் வந்து எங்களுக்கு புரியும், சப்போர்ட்டை வந்து க்ரீனாக கொடுங்க அப்படின்னு ஒரு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொன்னாங்க. சரின்னு நம்ம வந்து சப்போர்ட்டை வந்து க்ரீனாகவும் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெட்டாகவும் மார்க் பண்ணோம். நேற்றைய தினம் ஒரு நண்பர் வந்து என்ன சொன்னார், சார் சப்போர்ட்டை வந்து ரெட்டாக கொடுங்க சார், மேலே கால் சைடு போகிறத வந்து க்ரீனாக கொடுங்க சார் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இந்தமாரி சொன்னதுனால தான் போன டைம் வந்து நம்ம மேலே வந்து க்ரீனையும் ரெசிஸ்டன்ஸை எல்லாம் க்ரீனையும் புட் சைடு வரதை எல்லாத்தையும் ரெட்டாகவும் வச்சுருந்தோம். ஒரு சில பேர் இப்படி கேட்குறாங்க, ஒரு சில பேர் இப்படி கேட்குறாங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெட்டாக மார்க் பண்ணிக்கலாம், சப்போர்ட்டை வந்து க்ரீனாக மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த க்ரீன் கலர் லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் புட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த ரெட் கலர் லைனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் க்ரீனாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு அசம்னேஷன் வந்து நினச்சிங்க. ஏன்னா அப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ரெசிஸ்டன்ஸை க்ரீனாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். தென் மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த ஆல்டை ஹை நியரில் தான் வந்து நிற்கிது. 11,776 அப்படிங்கிற லெவல் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது 11,769 அந்த லெவலுக்குள்ளாரையே தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளாரையே தான் முடிஞ்சிருக்கு. நாளைய தினமும் வந்து பார்த்திங்கன்னா 11,776 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,120 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,300 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து 11,581 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 11,447 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 11,265. ஓகே, நாளை பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டியோட ஓய் டேட்டா என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கும். இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது 49,700. 50,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸு. 50,000 ரெசிஸ்டன்ஸு, 49,500 சப்போர்ட்டு. விழுந்ததுன்னா 49,000 வரைக்கும் கூட விழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 500 பாயிண்டில் தான் வந்து மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த 49,500 பிரேக் பண்ணால் 50,000 வரைக்கும் கூட போயிடலாம் அப்படிங்கிறதுனால புட்டை வந்து பார்த்திங்கன்னா 49,000 தான் ரைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் 50,000 வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கால் சைடு வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. 50,000ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து இன்டிமேட் பண்ணுது. சரிங்களா, அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் இதே போல் நீங்களும் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ராப் பண்ணணும். யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரோட உதவியும் இல்லாமல் நீங்களே வந்து மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் தான். வித்தின் 1 ஹவரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. மார்ஜின் ஃபெஸ்ட்லேயும் அதிகமாக தருவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து முழுக்க என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள். மார்க்கெட்டை வந்து முழுசாக யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் ப்ரெடிக்ட் பண்ணுற மாரி அப்படியே நடக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சரிங்களா, மார்க்கெட் வந்து 100% யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா, அதே நேரத்தில் நான் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து என்னோடய வியூவை கொடுக்குறேன். நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் ஒத்து போணுச்சுன்னா மட்டும் எப்படி வந்து மார்க்கெட்டை வந்து பார்க்கலாம், எந்த முறையில் வந்து அணுகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 2 பேர் 3 பேரை வந்து பார்க்கும்போது உங்களோட வியூ எப்படி இருக்குது, மற்றவங்களோட வியூ எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டை உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக நம்மளோட சேனலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.